Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் புட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புட்டுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விடுவோம். இது 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுடுவோம். நான் இந்த அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி துணியில் போட்டு காய வச்சுட்டேன். பாருங்கள் அரிசி எப்படி காஞ்சிருக்கு. நீங்கள் வெயிலில் போடணுன்னு அவசியம் இல்லை, ஃபேனுக்கு கீழே காய வச்சாலே போதும். இப்போ இந்த அரிசியை நல்லா நம்ம செவக்க வறுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய கடாயில் அரிசியை போட்டுக்கோங்க. நீங்கள் நிறைய அரிசி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கேன் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே போட்டு நான் வறுத்துக்கிறேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். நான் நல்லா செவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி உங்களுக்கு நல்லா பொரியும், நல்லா சத்தம் கேட்கும், பொரியிற சத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அரிசியும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌனில் மாறி இருக்கும். அதாவது அந்த செவக்கிற திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எப்படி செவந்துருக்குன்னுட்டு. இந்த டைமில் இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். அதை அரைக்கிற திட்டத்தை எப்படி அரைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் அரிசி ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா நான் மாவு மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன். நம்ம தண்ணி தெளித்து வேக விட்டு எடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும், ரவை மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை வச்சு புட்டு செய்யறதுக்கு இப்போ நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் எந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வறுத்துக்கிட்டனோ அந்த டம்ளரால் 1.5 1.25 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா பாகு வெல்லம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு எடுத்திருக்கேன். இது ஏலக்காய் பொடி, நெய் கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் சின்னதாக, மஞ்சப்பொடி கொஞ்சம், ஒரு சின்ன மூடி தேங்காய் இது மாதிரி ஃபுல்லாக துருகி வச்சுருக்கேன். வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நார்மல் தண்ணி தான் இது மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்துருக்க உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா டேஸ்ட், அந்த இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த மாவை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம உப்பு மஞ்சப்பொடி கலந்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப சொதன்னு சேர்க்கக்கூடாது, இது மாதிரி பிசிறி விடுங்க. நான் தண்ணி விட்டு இது மாதிரி பிசிறி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அந்தளவு தண்ணி விட்டு நீங்கள் இதை பிசிறிக்கிட்டா போதும். இப்போது இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எப்படி ஸ்டீம் பண்ணணுன்னாக்கா இங்கே பாருங்கள், நான் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி துணியை லைட்டாக ஈரம் பண்ணி நல்லா புழிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப சொதன்னு இல்லை தண்ணி. இந்த துணியில் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு லெவல் ஆக்கிட்டு ஒரு லெவல் பண்ணி இதை மேலே மூடுறதுனாலும் மூடுங்க, துணியால் இப்படி மூடுறதுனாலும் மூடுங்க. இல்லாட்டி இது அப்படியே நம்ம இட்லிக்கெலாம் ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இதை நம்ம அந்த புட்டுக்கு மாவு இப்போ ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைம்லேயே ஒரு பேனில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் லைட்டாக சூடேறட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாதீங்க. இது லைட்டாக இப்போ சூடேறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கிற அளவு இதை வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருகல், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. ஸ்டார்டிங்கில் இந்த தேங்காய் சேர்த்த உடனே இது கூடவே தேவையான அளவு நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது மாதிரி கலரை விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் வாசனை வர வரலையும் வறுத்துக்கோங்க. தேங்காவை நெய்யில் வறுத்து போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர். சிலர் அப்படியே போடுவாங்க, அப்படியேவும் போட்டுக்கலாம். இது மாதிரி நெய்யில் வதக்கி போட்டால் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது இப்போது லைட்டாக அந்த வாசனை வரட்டும், அது வரலையும் வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த தேங்காய் நல்லா இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டீமில் வச்சுருக்க அந்த புட்டு மாவும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகிடுச்சு. இது வந்து வறுத்ததுன்றதுனால ரொம்ப நேரம்லாம் ஆகாது. உங்களுக்கு வெந்திருக்கோ வேகலையோ அப்படின்ற ஒரு கவலைலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம இதை வறுத்த மாவை தான் வந்து ஸ்டீம் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு. இதை வந்து நம்ம ஒரு இப்போ அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து கலந்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் இதில் வந்து சிலதெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் கையில் எதுவும் உடச்சி விட்டிங்கன்னா இது நல்லா நைஸ் ஆகிடும். இதை ஆற வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய கடாயில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். நீங்கள் ஆற வைக்கும் போது எப்பயுமே இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சு ஆற வைங்க. அப்போ தான் நம்ம பாகு ஊற்றி கிளறதுக்கும் வாட்டமாக இருக்கும். நம்ம இப்போது புட்டுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாத்திரத்தில் 1.5 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் எல்லாம் நனையணும், அந்தளவு தண்ணி இருந்தால் போதும். நம்ம வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சு இது நல்லா கரைய விட்டு பாகு பதம் வர வரலையும் நம்ம கலரிக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து கட்டி கட்டியாக இருந்ததையும் வந்து உடச்சி விட்டுட்டேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம தேங்காயெலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அங்கே வந்து பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பாகு கரெக்டான திட்டத்தில் வந்த உடனே இதில் கொட்டி நம்ம கலரிட வேண்டியது தான். இப்போது பாகு வந்து கொதிச்சிருச்சு. இதுமா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெட்டியாக பிரியாமல் இருக்கும். நீங்கள் கையில் அதை எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தக்காளியெல்லாம் கொலன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி திட்டத்துக்கு இருக்கும். இதுதான் கரெக்டான திட்டம். இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அந்த புட்டில் கொட்டி கிளறிடலாம். இப்போ நம்ம இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒருத்தவங்க விடுங்க, இன்னொருத்தவங்க வந்து கிளறுங்க. அப்போ தான் இது வந்து கட்டி தட்டாமல் இல்லை எங்கேயும் சேர்ந்து போகாமல் இருக்கும். இதுமா ஒருத்தவங்க விட கடகடன்னு கலரிட்டே இருங்க, இல்லாட்டி பாகு வந்து இறுகி போயிடும். இதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டில். நான் வந்து எல்லா பாகையும் விட்டு கலந்தாச்சு. புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த புட்டு வந்து நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இது நைவேத்தியம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொதன்னு தெரியலாம். இது நேரம் ஆக ஆக கொஞ்சம் அப்சர்வ் ஆக இது நல்லா உதிராக வந்துடும். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.